அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்து வரப்போகிற பணியிடங்கள் என்னென்ன, எவ்வளவு வேகன்சி, எந்தெந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷம் முடிஞ்ச வரைக்கும் ஓகே, இனிமேல் இருக்க போறது என்ன, அடுத்த வருஷம் என்னென்ன வரப்போகுது, எவ்வளவு வேகன்சி வரப்போகுது, என்னென்ன எக்ஸாம் எழுதலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு நம்ம சொல்ல போறோம். ரொம்ப ரொம்ப மஸ்டான வீடியோ. கண்டிப்பா இந்த வாய்ப்பை யாருமே தவற விட்டுறாதீங்க அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ முக்கியமா இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சோம், ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புன்றது இது கொட்டி கிடக்கு, அது நமக்கு தெரிய மாட்டேது. இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, ஓகே. அடுத்து என்னென்ன பணியிடங்கள். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் என்னென்னன்றதை நம்ம பிரிச்சுக்கோம் ஃபர்ஸ்ட். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி. டிஎன்பிசி. ஸோ இது என்னன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல என்ன வேகன்சி எவ்வளவு வரப்போகுது அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா டிஆர்பில இருந்து உங்களுக்கு சொல்லியாச்சு 575 வேகன்சி வரப்போகுது இன்ஜினியரிங். ஓகேவா? அதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். டிப்ளமோ முடிச்சிருந்தா கிடையாது. இன்ஜினியரிங் மேக்ஸிமம் இன்ஜினியரிங் டிப்ளமோ ரெண்டுக்குமே சேர்த்து தான் சொல்லுவோம். அதை பார்த்துக்கலாம். சரியா? டிஆர்பில இருந்து பாலிடெக்னிக் லெக்சரர் அது அப்கமிங்ல வரப்போகுது. 575 வேகன்சி இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3000 வேகன்சி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். அது இன்ஜினியரிங்கா டிப்ளமோ அப்படின்றது கூடிய விரைவில் தெரியும். இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது ஒரு 3000 வேகன்சி பெண்டிங். எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா 1700 வேகன்சிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம் எஸ்எஸ்சி ஜேஇ முடிஞ்சிருச்சு. இப்ப ஆர்ஆர்பி ஜேஇ இப்ப அப்கமிங்ல இருக்கு, எக்ஸாம் நடக்கும் போது. ஆர்ஆர்பி ஜேஇ டிசம்பர் மாசம் எக்ஸாம் நடக்கும் போது மொத்தம் 8000 வேகன்சி. இதை விட்டுருங்க, அடுத்ததாக ஒரு 2000 வேகன்சி. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஆனா இதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் எஸ்எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ எலிஜிபிள். டிப்ளமோ அண்டு பிஇ எலிஜிபிள். நீங்க சிவிலா இருக்கலாம், மெக்கா இருக்கலாம், ஆட்டோமொபைல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட், அதே மாதிரி ஒவ்வொரு குவாலிபிகேஷன் ஈக்குவலன்ட் குவாலிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து தான் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஆர்ஆர்பிக்கு அதே மாதிரி தான், டிப்ளமோ அண்டு பிஇ எலிஜிபிள். அதே மாதிரி ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா இதுக்கு மினிமமா தான் இருக்கும், 32 ஏஜ். அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ 32 மினிமமா. ஜெனரல் இதுன்னு பாத்தீங்கன்னா 32 30 இதுக்குள்ளேயே தான் இருக்கக்கூடியதா இருக்கும் இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி. சரியா? சோ அப்ப இதுல இருந்து ஒரு 2000, இதுல இருந்து ஒரு 10,000, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 10,000 வேகன்சி. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். நம்மளோட தமிழ்நாடு சார்ந்த வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் வரப்போம். இப்ப டிஆர்பி முடிஞ்சிருச்சு. டிஆர்பியை பத்தின ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தயவு செய்து அதை போய் பார்த்துருங்க. சரியா? அடுத்து டிஎன்பிசி. இப்ப டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் 3000 வேகன்சி, இதையும் விட்டுருங்க, இதுவும் முடிஞ்சது. இப்ப டிஎன்பிசியில இந்த வருஷத்துக்கு உண்டான அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஆனுவல் பிளானரு விட்டுட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இதுல ஆல்ரெடி இந்த வருஷம் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குரூப் 1ல 90 வேகன்சி, குரூப் 4ல 9500 வேகன்சி. அதே மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் கமிஷன் இது எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இன்ஜினியரிங் டிப்ளமோல எக்ஸ்பீரியன்ஸ் 223, மொதல் 118, அப்புறம் ஒரு 105. நான் இன்டர்வியூ ஏஇ லெவல்ல பாத்தீங்கன்னா 654. அதுக்கப்புறம் சர்வே டிப்ளமோ ஐடி லெவல்ல பாத்தீங்கன்னா 861. குரூப் 2ல பாத்தீங்கன்னா 2000 வேகன்சி. ஓவராலா பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சினா 13,500 சம்திங். சரியா? 13,500 வேகன்சி கிட்ட போன வருஷம் ஓவராலா இப்ப வரைக்கும் வந்தது. இன்னும் இதுக்கு சிலதுக்கு ரிசல்ட் விடல, எக்ஸாம்ஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இப்ப இதே என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் இந்த எக்ஸாம் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த வருஷம் இந்த எக்ஸாம் வரும்னு சொல்றப்ப எவ்வளவு வேகன்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா எல்லாம் சேர்த்து 17,000ல இருந்து 20,000 வேகன்சி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரபாகர் சார் அவரு டிஎன்பிசி சேர்மன் அவரும் சொன்னாரு 17,000ல இருந்து 18,000 பணியிடங்கள் அப்கமிங்ல நாங்க எடுக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு சொல்றோம். குரூப் 4ல மட்டுமே மினிமமா ஒரு 11,000 வேகன்சி வரலாம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குரூப் 4ல மட்டுமே 11,000 வேகன்சி வரலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th குவாலிஃபிகேஷன் தான். ஆனா யார் வேணாலும் எழுதலாம், அது உங்களுக்கே தெரியும். அதனாலதான் நான் இதோட மெர்ஜ் பண்ணியிருக்கேன். சரியா? ஏன்னா அடுத்து வரப்போகக்கூடிய பணியிடங்கள் இன்ஜினியரிங் டிப்ளமோ யாருனாலும் நீங்க எழுதிக்கலாம். அடுத்து நான் இன்டர்வியூ போஸ்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். சரியா? இப்ப இருக்கிறத விட
மேக்சிமம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 200 600 800 1800 போஸ்ட் கிட்ட இந்த தடவை வந்திருக்குன்னா அடுத்த தடவை வந்து மினிமமா தான் வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டெக்னிக்கல் எக்ஸாம் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷம் நடத்துனாங்கன்னா அடுத்த வருஷம் நடத்த மாட்டாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் தான் நடத்துவாங்க. ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அடுத்த வருஷமே போட்டிருக்காங்க அப்படின்றதுல ஒரு 1000 இருந்து 1500 வேகன்சி எதிர்பார்க்கலாம். ஒரு 1000 இருந்து 1500 வேகன்சி எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த டிஎன்பிசில இருந்து மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 வேகன்சிஸ் அடுத்த வருஷத்துக்கு எடுக்க போறாங்க, எல்லாமே சேர்த்து. குரூப் 1 பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா தான் எழுத முடியும். அதே மாதிரி குரூப் 2 பாத்தீங்கன்னாலும் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா தான் எழுத முடியும். சோ அதை தவிர மத்த எல்லா போஸ்டும் இதையும் விட்டுருங்க. உங்களுக்கு அடுத்து டிப்ளமோனா குரூப் 4 இருக்கு, நான் இன்டர்வியூ இருக்கு. அதே மாதிரி நான் இன்டர்வியூமே சில நேரம் என்னது சிலதுக்கு தான் வந்து பி எலிஜிபிள், சிலதுக்கு வந்து டிப்ளமோ எலிஜிபிள், அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்னோட குவாலிஃபிகேஷன் வந்து இந்த நோட்டிபிகேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, பழைய நோட்டிபிகேஷன் அதை எடுத்து பாருங்க. டிஎன்பிசி நோட்டிபிகேஷன்ல போனீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க டிப்ளமோனா டிப்ளமோல எந்த இது மெக்கா, ஆட்டோமொபைலா, ட்ரிபிள்இயா, ஈஸியா நீங்க அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களா? அதே மாதிரி குரூப் 2னா எந்தெந்த இன்ஜினியரிங்லாம் எலிஜிபிள், குரூப் 4னா இன்ஜினியரிங் எலிஜிபிளா இல்லையா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. ஸோ அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 17,000 இருந்து 20,000 வேகன்சி வரும். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 இருந்து 1500 இன்ஜினியரிங் டிப்ளமோ சேர்த்து சொல்றேன். பட் இப்ப வந்து சர்வேயர் எக்ஸாம் வேற ஜனவரி மாசத்துக்கு தள்ளி போயிருக்கு. ஸோ ஆக மொத்தம் சிவிலுக்கு நல்லாவே வேகன்சி வரும் கண்டிப்பா. அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க சிவிலுக்கு. அதுவும் என்ன பண்ணிடுவாங்க, கூடிய சீக்கிரம் ரிசல்ட் விட்டுருவாங்க. நிறைய ரிசல்ட் பெண்டிங்ல இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அடுத்த வருஷம் நமக்கான ஒரு வருஷமா தான் இருக்கும். அதனால நான் ஏன் இந்த வீடியோவை உங்களுக்காண்டி சொல்றேன்னா, அடுத்த வருஷம் இவ்வளவு வேகன்சி வரப்போகுது. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், வாட் அபவுட் மீ அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்டுக்கணும். எப்பவுமே உங்களை நீங்களே கொஸ்டின் கேளுங்க, நம்ம அடுத்த தடவை என்ன பண்ண போறோம் அப்படின்றது. அது போக இன்னொரு வேகன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசில இருந்தும் டிஎன்இபில இருந்தும் வேகன்சி வரதா சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 2475 வேகன்சி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஆனா இதுல வந்து ஒரு 80 இருந்து 100 போஸ்டிங் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ ஆர் டிப்ளமோவோ வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இபி தரப்புல இருந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாமே வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஇ லெவல் போஸ்ட் இது எல்லாமே எதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்துதான் வரும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். டிஎன்பிசி தரப்புல இருந்துதான் வரும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டிப்ளமோனா டிப்ளமோ லெவல் சிலபஸா இருக்கும், இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் லெவல் சிலபஸா தான் இருக்கும். ஸோ இது போக எக்ஸ்ட்ரா என்னன்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆர்டிஓ, ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர், இந்த ஆர்டிஓ எக்ஸாம் இதையும் வந்து டைரக்டா போஸ்டிங்ல எடுக்க போறோம் அப்படின்றதையும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு குரூப் 1B and 1C சர்வீஸ்ல. ஸோ இவ்வளவு வேகன்சி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் வச்சிருக்கோம், அதுக்கு ஃப்ரீ கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஜிஎஸ் மெட்டீரியல் இருக்கு, அதுக்கும் ஃப்ரீ கிளாஸ் கொடுத்துருக்கோம். மேக்ஸோட ஃப்ரீ கிளாஸஸும் நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்கு. நம்மளோட யூடியூப் சேனல்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் கட்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம். சரிங்களா, எல்லாமே கிளியர் கட்டா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டெக்னிக்கலுக்கு எல்லா விதமான எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி தான் டிஎன்பிசி, டிஎன்எம்இ, சிபி, ஆர்ஆர்பிஎஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய மாதிரி தான் நம்மளோட மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. எவ்வளவு கொஸ்டின் வந்துச்சு எல்லாமே நம்ம ப்ரூஃபோட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதனால எஸ்எஸ்சி படிக்கிறவங்க, ஆர்ஆர்பி படிக்கிறவங்க, டிஆர்பி படிக்கிறவங்க எப்படி படிக்கிறோம் எல்லாமே நம்ம டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம மெட்டீரியல் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்டீரியலை வாங்கி படிச்சாலே போதும், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். அதே மாதிரி டிப்ளமோ லெவல் மெக்கானிக்கல், சிவில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள்இ, இசிஇ, அப்புறம் ஜிஎஸ் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு நம்மளோட இதுல ஃப்ரீ கிளாஸஸ் ஆப்டிடியூடுக்கா இருக்கட்டும், இங்க பாருங்க ஆப்டிடியூடுக்கு போட்டிருக்கோம் வீடியோ ஃப்ரீ கிளாஸ். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் மாடல் போட்டிருக்கோம், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு என்ன பண்றதுன்னு போட்டிருக்கோம், ஜிஎஸ்க்கு என்ன பண்றதுன்னு போட்டிருக்கோம். எல்லா விதமான ஃப்ரீ கிளாஸ் வீடியோவும் இருக்கு. நீங்க மெட்டீரியல் வாங்க முடியல அப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ் அப்பப்போ வரதை யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வேணும்னா ஒவ்வொன்றையும் நீங்க சாம்பிள் பார்க்கணும், கீழே போயிட்டு ஒவ்வொரு சாம்பிளையும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா மட்டும் பே பண்ணி வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை யூஸ் பண்ணி நல்லபடியா படிங்க. அடுத்த வருஷம் நமக்கான வருஷமா இருக்கணும், சரியா? அதனால எல்லாத்தோட குவாலிஃபிகேஷனை பாருங்க, இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதாவது சொல்லுவாங்க, என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 மைல் தொலைவுள்ள பயணம்
நம்ம எடுத்து வைக்கிற அடியில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நோட்டிபிகேஷன் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இல்லாம நோட்டிபிகேஷன் வரப்போகுது, அதுக்கு நான் இப்பயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிலபஸ் வைஸா ஒவ்வொரு டாபிக் வைஸா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுல ஒரு 10 யூனிட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த 10 யூனிட்டை வச்சு நீங்க என்ன பண்ணணும், இப்ப இந்த 10 யூனிட் இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு டாபிக்கை நீங்க வந்து பிரிச்சு இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நீங்க யாரா வேணா, நீங்க ட்ரிபிளியா இருங்க, மெக்கா இருங்க, யாரா வேணாலும் இருங்க, கண்டிப்பா என்ன பண்ணுங்க, உங்களோட சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே டெலகிராம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே முன்னாடி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, திருப்பியும் கூட நம்ம அனுப்புறோம். அதே மாதிரி என்ன எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு, என்னால முடிஞ்ச கைடன்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், எதுனாலும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா கொடுப்போம். ஸோ இவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த விதமான அப்டேட் வந்தாலும் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல் நல்லபடியா கொடுத்துக்கிட்டு இருப்போம். நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கும். ஸோ இந்த வருடம் எல்லாருமே ஒரு போஸ்டிங் போகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல கண்டிப்பா என்ன பண்ணுங்க, மைண்ட் தாட்டை வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.